இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரூம் மேட்ச்ல சோலோ சம்பவங்கள் என்ன ஆக போகுதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரூம் மேட்ச்ல சோலோ சம்பவங்கள் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நான் ரேண்டம் பிளேயர் ஒருத்தனை ரூம் மேட்ச்க்கு கூப்பிட்டேன். 2 பேரை கூப்பிட்டேன், இல்ல ஆக்சுவலி 4 பேரை கூப்பிட்டேன். 4 பேர்ல 2 பேர் அக்செப்ட் பண்ணாங்க. ஒருத்தனை ஸ்டார்ட் பண்ண அடுத்த செகண்டே வெளியே போயிட்டான். அதனால நானும் இன்னொருத்தனும் தான். அவன் இந்த ஹாக்கி பாய்ன்னு நினைக்கிறேன் அவன் பேரு. அவனும் ஹீரோயிக் பிளேயர் தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். அவன்கிட்ட இப்ப கண்டிப்பா யூஎஸ்பி 2 வச்சிருக்கான். நான் புத்திசாலித்தனமா யூஎஸ்பி எடுத்துட்டேன், ஏன்னா என்கிட்ட க்ளோவால் இருக்கும். அவனுக்கு கண்டிப்பா எங்கேயாச்சும் ஒரு வீட்டுக்குள்ளதான் போய் உட்காந்துட்டு இருப்பான். ஒருவேளை அங்கேயே இருப்பானோ, போய் பார்க்கலாம். இல்ல இங்கெல்லாம் இல்ல. நாம இந்த வீட்டுக்கு அந்த பால்கனில ஏறி பக்கத்து வீட்டுக்கு போறதுக்கு போகலாம். ஆனா அது கொஞ்சம் கஷ்டம். ஐயா தப்பா போட்டேன். சரி வேணாம், இப்ப இதை போட்டு நான் ஒண்ணும் பண்ண போறது இல்ல. லாங் ரேஞ்ச் கன்னு இல்லை நம்ம கையில, விடுங்க. இப்போ மறக்காம எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப கம்மியா இருக்கு சப்ஸ்கிரைப், ப்ளீஸ். எங்க இருக்கானே கண்டுபிடிக்க முடியல. அங்க இருக்கான்னு நினைக்கிறேன். அங்கதான் இருக்கான். 10 டேமேஜ் வாங்கிட்டான். அங்க மெடிக்கெட் போட்டுட்டு இருக்கானோ, போலாமா? வந்துட்டான் பாத்தீங்களா? புஷ் போட்டிருக்கான். புஷ் போட்டே சைடுக்கா வருவான் பாருங்க. வரல. யாருல நீ? இங்க இல்ல. இப்ப எதிரி குதிச்சுட்டுதான் வருவான் நினைக்கிறேன். இந்த வீட்டுக்குள்ளேயே மாட்ட வச்சு சாவடிச்சிடலாமா? வந்துட்டான் பாருங்க. நானும் ஒன் டாப் தான் அடிக்க ட்ரை பண்றேன், வரமாட்டேங்குது. அவன் அழுத்துறான். யூஎஸ்பி 2 வச்சு அவனும் ஓரளவுக்கு டேமேஜ் கொடுக்காமலும் ஒண்ணும் இல்ல. இப்ப பாத்தீங்களா, இதான் எனக்கு வேணும். அவன் கத்தி வச்சு அடிக்க ஆரம்பிச்சானா டச்சியா போட்டு இப்போ ஓடுவேன். இப்போ ஓடலாமா? டச்சியா போடலாமா? அடி அடி அடி. இப்போ டச்சியா திருப்பி போடுவேன். இப்போ அடிப்போம். காலியாக நிறைய டேமேஜ் வாங்கிட்டான். சரி, அவன் இப்போ பிளாக் பண்ணி விட்டு ஒரு வழியா வர வைப்போம். வரமாட்டேங்கிறானே வெளியே. அவ்வளவுதான், போட்டு விட்டாச்சு. இப்போ அவனை கண்டிப்பா அந்த சைட்ல இருந்து தான் வந்தானும். இப்போ இங்க வந்துட்டான் பாருங்க. இன்னும் 1 மினிட் அடிச்சிருந்தா நம்ம காலி. பரவாயில்ல, இந்த கைரோஸ் கேரக்டர் வச்சிருக்கறதுனால இபி ஏறிக்கிட்டே ஹெச்பியும் ஏறுது. இபி ஏறதுனால நல்லாதான் இருக்கு. இப்பதான் பாக்குறேன் இந்த டிபி கேரக்டர் இருக்கு பாருங்க, அது நல்லா இருக்கு. நான் ஃபயர் பண்ணிக்கிட்டே மூவ் பண்ணும்போது நல்லா இருக்கு. நான் கொஞ்சம் மறந்து போய் 900 950க்கு பதிலா 500 டிஃபால்ட் எஃப் டோக்கன்ஸ் வச்சிட்டேன். ஒரே சோதனையா போயிருச்சு. அதுவும் எனக்கு ஒரு விதத்துல நல்லதா போயிருச்சு. இல்லைன்னா MP5 லெவல் 3 எடுத்து அழுத்திருப்பான். அழுத்ததுல கிங்கா இருக்கான், அப்படியே சொல்ல முடியாது. கண்ட்ரா இந்த சைடுல இருந்து வருவானுங்க பாருங்க, கடுப்பாகும் எனக்கு. இந்த சைட்ல இருந்து ஸ்ட்ரெயிட் வந்தா கூட நல்லா இருக்கும். ஸ்ட்ரெயிட் வந்தா நல்லா இருந்தது பாத்தீங்களா. ஆனா டேமேஜே கொடுக்க மாட்டேன். M4 தான் வச்சிருக்கான். சோ சேட். இந்த ரவுண்ட் என்ன ஆகுதுன்னு பாக்கலாம். சைபர் ஏர்ட்ராப் இருக்கு. நம்மளுக்கு இந்த சைபர் ஏர்ட்ராப் எடுக்க போனாலே அந்த ரவுண்ட் நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஆயிடுச்சு. அதனால இத்தடவை அங்கதான் போக போறேன். இந்த பேக் ஸ்கின் இருக்கு பாருங்க, இது எனக்கு 2 இயர்ஸ் முன்னாடி வந்து இதே மாதிரி சம்மர் ஈவெண்ட்ல கிடைச்சது. இப்ப நான் ஃபிளாஷ் ட்ரீ தூக்கி போடலாம்னு அது கையில வச்சுட்டு இருக்கேன். தூக்கி போட்டாச்சு. அவ்வளவுதான், அங்க போலாம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும், நான் இங்க இந்த இடம் வந்தாலே என்னை யாராலையும் தடுக்க முடியாது. ஒரு இடத்துக்கு போய் நான் பாட்டுக்கு உட்காந்துப்பேன். அந்த இடத்துக்கு பக்கத்துல யார் வந்தாலும் உங்களுக்கு மர்கையாதான். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஆயிரும் அவங்களுக்கு. இங்க மட்டும் பாருங்க, அப்படியே பிளாட்டா இருக்கும். க்ளோவால் போட்டு அப்படியே உட்காந்துக்கலாம். அந்த சைட்ல இருந்து வந்துட்டான் பாருங்க. ப்ரொடெக்ஷன் முக்கியம். இப்பெல்லாம் ஹெட் அடிக்க மாட்டேங்கிறான், அழுத்தினாலே அவங்ககிட்ட எல்லாம் போதும் போல. இதுக்கு முன்னாடி நான் ஒரு ரூம் மேட்ச் விளையாடிருந்தேன் இவன் கூட தான். அதுல ஒண்ணு வச்சாங்க பாருங்க, கிரேசி ஸ்டோர். இந்த மாதிரி கிரேசி ஸ்டோர் வச்சிருந்தாலே எனக்கு சுத்தமா பிடிக்காது. என்ன பண்ணிருக்கேன் எனக்கு அப்படியே கடுப்பாயிருச்சு. கட்டானா சின்ஸ் இப்ப இங்க இருக்கு பாருங்க, அது
ஏடபிள்யூஎம் போய் இந்த மாதிரி கன்ஸ் தான் இருக்கு. வர விளையாட தெரியாத கன்ஸ் வச்சு தான் வச்சிருக்காங்க. கடுப்பாயிருச்சு எனக்கு. அந்த ரவுண்டு 4 மேட்ச் ரவுண்டு தான், 7 கூட இல்ல. அதுல நான் அவங்க 3 பேரு நான் ஒருத்தன். இப்படி போச்சு. 3 பேருமே ஹீரோயிக் பிளேயர்ஸ் தான். நான் அதுல 3 ரவுண்டு வின் ஆகி லாஸ்ட் ரவுண்ட் மட்டும் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. சேட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இந்த சிந்தை வச்சு நான் அடிக்க முடியாம எப்படி அடிச்சுன்னு தெரியல 2 கிலோ. கடைசியில ஒருத்தன் வந்து பின்னால இருந்து மண்டையிலே அடிச்சிட்டான். இங்கதான் இருக்குன்னு காமிச்சு நானும் க்ளூவெல்லாம் போடுறேன். ஃபயர் பண்ணிட்டு மூவ் பண்ணுவோமா? சரி விடுங்க. இந்த டப்ஸே இப்போ பயங்கரமா இருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கேன். இந்த மாதிரி சைபர் ஆடுறாப்பா கண்டிப்பா நாமளும் அங்க போறோம். ஆனா கிளாக் டவருங்கிறதுனால கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஏன்னா மேல இருந்து கீழே கிரனேடா போடுவானுங்க. கிரனேடு போட்டா நீயும் போட வேண்டியதானே சொல்லுவீங்க. ஆனா இந்த கிரனேட்லாம் எனக்கு போட வராது. ஒரு வழியா நினைச்சிட்டு இந்த எஸ்விடி கிடைச்சிச்சு. எஸ்விடி எல்லாம் நம்ம கிட்ட பிஆர்ல எல்லாம் மாட்டுச்சுன்னா அவ்வளவுதான். போலாம் போலாம். என்ன இருக்கும் அந்த இடத்த பிளாக் பண்ணி விட்டோம்னா நல்லா இருக்கும். அவன் வரட்டும். பெருசா அடிக்கிற மாதிரி மூட்லயே இல்ல போல. அங்க அந்த சைட்ல இருந்து வரானோ? இல்ல பாருங்க, நான் எவ்வளவு நேரம் ஓப்பன்ல அப்படியே நின்று அப்ப அடிக்கல. இப்பதான் வந்து அடி வாங்குறேன். பாத்தீங்களா, நம்ம வேகமா நடக்கவும் முடியுது. அக்யூரசியும் பயங்கரமா இருக்கு. பாத்தீங்களா, இதுக்குதான் இது வேணும் போல. இந்த ஏடபிள்யூஎம் அதை வச்சுலாம் அடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இந்த மேட்சும் நாங்க தான் ஜெயிப்போம்னு நினைக்கிறேன். நான் தான் ஜெயிப்பேன்னு நினைக்கிறேன். பாக்கலாம். நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு இந்த ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஏடபிள்யூஎம் எடுக்கலாம்னு இருக்கேன். பாக்கலாம் என்ன இருக்கிறேன்னு. இந்த இடம் தான் கைஸ். இங்கதான் இந்த இடம் தான். இங்க அவன் மேல இறங்கிட்டான். மேல ஏறிட்டான் எப்படியோ. இந்த இவன் சொல்லல, போன மேட்ச் விளையாடுன்னு சொல்லல, அவன் ஏறிட்டான். ஒரே அங்க மேல இருந்து அடிச்சிட்டான். பாத்தீங்களா எமோட். இந்த மேட்ச் நான் பீக்கா அப்பனும் நம்ம ஏடபிள்யூஎம் தான். ஏடபிள்யூஎம் எடுத்து ஆட் ட்ரை பண்ணலாம். அவுட் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டோம். பாத்துக்கலாம். ஏடபிள்யூஎம் யூசி எதுக்கும் எடுத்துக்கோன்னு தான் எடுத்தேன். பரவாயில்ல வாங்க. அது யூசி வச்சு எனக்கு அவ்வளவா ஆட வராது. யூசியை விட யூஎஸ்பி 2 நல்லா இருக்கு இப்பலாம். அதுலயும் சேம் 20 இதுலயும் அது 20. என்ன இதுல ரேட் ஆஃப் ஃபயர் அதிகம், யூஎஸ்பி 2 அதோட கொஞ்சம் கம்மி. இதுக்கு நான் இந்த ஸ்டெப்ஸ் மேல ஏறி போய் நான் ஒரு உட்காந்து சோலர் போட்டேன் பாருங்களேன். உள்ள பிளாஷ் ஃப்ரீஸா தூக்கி போட்டாங்க. நான் ஃபுல் மெடிக்கெட் எத்தனை வச்சிருந்தேன் எல்லாத்தையும் போட்டு யூஸ் பண்ணேன். எனக்கு டீம்மேட்ஸ் எல்லாமே அவுட்டு. இதே ரூம்ல தான். எப்படி அடிச்சேன்னு எனக்கே தெரியல. நல்லா தான் அடிச்சேன். போய் அடிச்சிட்டேன் எப்படியோ. சரி ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சிட்டு மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பை பை.